நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம சைடில் எப்படி ஒரு ஹேக்கிங் லேப் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸ் பேஸ்ட் என்விரான்மெண்ட் வச்சுருக்கீங்கன்னா வந்து அதில் வந்து எப்படி விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு கமாண்ட் sudo apt update sudo apt update கொடுத்தா வந்து உங்கள் பேக்கெட் எல்லாமே வந்து அப்டேட்டில் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கமாண்ட். ஒன்ஸ் எல்லா பேக்கேஜும் வந்து அப்டேட் ஆகிட்ட அப்புறம் sudo apt install virtual box இந்த கமாண்டில் கொடுத்தா வந்து virtual box வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். சிஸ்டம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணால் வந்து sudo apt install virtual box அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணால் அங்கே எஸ்என் ஒயின்னு கொடுத்த உடனே எஸ் அப்படின்னு எடுத்துப்பேன். இப்போ என்ன பண்ணால் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகாது சிஸ்டமில் வந்து. ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம கால்நெக்ஸோட விர்ச்சுவல் பாக்ஸ் இமேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌசரில் போயிட்டு google.com டைப் பண்ணிவிட்டு கெட் கால்னு கொடுத்தோடனே ஃபஸ்ட் லிங்க் இதுக்கு போயிட்டு இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸை இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. விர்ச்சுவல் மிஷின் கிளிக் பண்ண உடனே உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 64 பிட்டா 32 பிட்டான்னு பார்த்துக்கோங்க. என் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 64 பிட். ஸோ நான் வந்து 64 பிட் சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 32 பிட்டாக இருந்தால் 32 பிட் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு விர்ச்சுவல் பாக்ஸ் இது மேலே அப்படி கிளிக் பண்ணால் வந்து ஒரு ப்ராம்ப்ட் வரும். ப்ராம்ப்ட் வந்து கேட்கும். ஸோ கேட்குதா? இப்போ வந்து நீங்கள் எங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணிச்சேன். நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் 3 GB. நீங்கள் வந்து உங்கள் சைடில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கேன்சல் பண்ணிட்டேன். நான் அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் வந்து இது ஒன் விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்ட அப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி கான்ஃபிகர் பண்ணால் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து சிஸ்டமில் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ டைப் விர்ச்சுவல் பாக்ஸ் டைப் பண்ண உடனே விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம லேப்டாப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்து நாம் டவுன்லோட் பண்ண கால்நெக்ஸோட ஃபைலை வந்து இதை லோட் பண்ணால் முடிஞ்சு வேணும். இது ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணால் போதும். இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து சேவ் பண்ணி நம்மளுக்கு ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் பேஜாக கொடுத்தோம். நீங்கள் என்ன பண்ணால் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு ஜென்ரல் டைப் லினக்ஸ் தான் டெபிட் 64 பிட் தான். சிஸ்டமில் போயிட்டு என் லேப்டாப் வந்து 8 GB ரேம். ஸோ நான் வந்து ஒரு 4 GB கொடுத்துருக்கேன். இந்த க்ரீன் லைனுக்கு மேலே தாண்டக்கூடாது. அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. உங்கள் லேப்டாப் வந்து 16 GB ரேமாக இருந்தால் நீங்கள் 8 GB ரேம் கூட கொடுக்கலாம். நான் வந்து ஒரு 4 GB கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளே இருக்கட்டும், ஸ்டோரேஜ் இருக்கட்டும், ஆடியோ, நெட்ஒர்க் வந்து நேட். நீங்கள் ஈத்தர்நெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நேட் கொடுக்குங்க. இல்லைனா வந்து வைஃபை யூஸ் பண்ணால் பிரிட்ஜர் அது. இது ரெண்டுமே பெஸ்ட் தான். உங்கள் ஃபோன் நெட் அல்லது வைஃபை இது ரெண்டு தான் வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ வந்து வைஃபை யூஸ் பண்ணால் பிளான் 0 அப்படின்னு கொடுத்துருக்கேன். சீரியல் போர்ட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் டிஃபால்ட்டாக. அண்ட் யூஎஸ்பி வந்து இந்த 1.1 இதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு கிளிக் பண்ணிட்டோம். ஷேர்டு போர்ட்ஸ் இருக்கும், யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்ட அப்புறம் ஓகேன்னு கிளிக் பண்ணிட்டா போகும். இப்போ வந்து செட்டப் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்னு கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லோட் ஆகிட்டு போட் ஆகிட்டு வரும். ஜஸ்ட் ப்ரெஸ் என்டர். லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா கஸ்டமர் தான் கொஞ்சம் டிலே ஆகும். கான்ஃபிகர் ஆகிட்டு எல்லா ஓஎஸ் ஃபைல்ஸுமே பூட் பண்ணிட்டு வருது. அண்ட் நான் வந்து ஓஎஸ் பூட் ஆகுது. டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து காலியாக KALI அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் ஆல்சோ சேம் KALI கொடுத்துட்டு லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து லாகின் ஆகிடுவீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நம்மளோட ஹேக்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து லினக்ஸ் பேஸ் சிஸ்டமாக இருந்தால் அதில் வந்து எப்படி ஓஎஸ் வந்து பூட் பண்ணி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.